இப்போ நம்ம சோன்பாத் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் செக்கிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிக்கெட்டை அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்புறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லைன்னுமோ அவ்வளோ ஒரு 1 கிலோமீட்டர் தூரம், அதான் 4 மணிலேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைன் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வேனில் போகலாம். ஸோ வேனில் போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து கௌரி, ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த வேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அந்த கணக்கு பிரகாரம் ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு நினைக்கி எப்படியோ ஒரு 10 பேர் ஒரு வேனில் போகிற மாதிரி அந்த வேனோட வேன் சைஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்துட்டு 10 பேரோ நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு அந்த 50 ரூபா கணக்கு பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எடுத்துன்னு விட்டுருவாங்க. சப்போஸ் நம்ம நேரம் நல்லா இருந்தால் கௌரிங்குண்டு வரைக்கும் எடுத்துன்னு விட்ருவாங்க. சப்போஸ் நம்ம அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா 1/2 1 ஹவர் மேலே பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாமாக அப்படியே நிற்கும். ஸோ அதோட பார்த்திங்கன்னா சில பேர் அங்கேயே இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கௌரிகுண்டு கிட்டே போயிட்டீங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான், பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே மேலே வந்துடும். நான் வந்து கௌரிகுண்டு கிட்டே போயிட்டு ஸோ அங்கே நம்ம பார்த்திங்கன்னா சுட தண்ணி வர ஏரியா பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேருந்து ஊற்றுமே வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூடான தண்ணி வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் குளிச்சு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆறுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு கிளைமேட்டு, அதுவும் காட்டுறோம் பாருங்க. ஸோ நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி இதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா ஜம்முன்னு போகலாம். பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லோப்பாக தான் இருக்கும். அப்படியே மேடு ஏறின்னு அப்படியே போயின்னு போகிற வழியில் பார்த்திங்கன்னா குதிரை இந்த பல்லாக்கில் தூக்குறவங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோடான்னுவாங்க. இந்த கோடான்னு சொல்லி அங்கே கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு 2800 தான் ரேட்டு. 2800 அவங்க வந்தாங்கன்னா ஓகே, அது ரீசனபிள் ரேட்டு, நம்ம போயிடலாம். ஸோ அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு 6000 7000 8000 அப்படி கேட்பாங்க, வாய்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே என்னென்னா 3 வழியில் போகலாம். ஒன்று ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோடான்னு சொல்கிறாங்களா குதிரை, அதுலேயும் போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேயும் போகலாம். ஸோ ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு.